الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கின் காரணத்தினால் நாங்கள் ஒவ்வொரு வாரத்திலும் திக்ருல்லாஹ், அல்லாஹுவை நாம் நினைவு கூற வேண்டும், அல்லாஹுடைய திக்ரோடு நாம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சில முக்கியமான திக்ருகளை உங்களுக்கு பாடமாக்க வைக்கிறதுக்கான பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் கடந்த வகுப்பிலே ஒரு காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய ஒரு சிறிய துவாவை படித்தோம். அதனுடைய சிறப்புகளையும் நாங்கள் படித்திருந்தோம். இந்த துவாவை நான் நினைக்கிறேன் அதிகமானவர்கள் பாடமாக்கி இருப்பீர்கள் என்று. வகுப்பிலே நாங்கள் ஒரு புதிய துவா ஒன்று இன்ஷா அல்லாஹ் படித்துக் கொள்ளலாம். இது காலையிலும் மாலையிலும் ஒரு தடவை ஓத வேண்டிய ஒரு துவா உண்டு. அந்த துவா, யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின். கொஞ்சம் பெருசு போல இருக்கீங்களா? பெரிய துவா இல்லை, சின்ன துவாதும் தான். யா ஹய்யு யா கய்யூம், உங்களோட இதை பாருங்களேன். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீது அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீது அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின். இதான் அந்த துவா. இது நசாஇ என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த துவாவுடைய கருத்துக்களை நாங்கள் விளங்கக்கூட இன்னும் கொஞ்சம் பாடமாக்கலாம். இந்த துவாவுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லி நாம் அழைக்கிறோம். அல்லாஹ்வுடைய முக்கியமான 2 பண்புகளை சொல்லி அல்லாஹுவை நாம் அழைக்கிறோம். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது டிரெக்டா போய் கேட்காம அல்லாஹ்வோட பண்புகளை சொல்லி அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அழைச்சு துவா செய்யும். நாம யா ரஹ்மான் யா ரஹீம் என்றெல்லாம் கேட்டுதான் அல்லாஹ்வோட துவா செய்யும். அதுபோல இந்த துவாவிலே யா ஹய்யு யா கய்யூம் என்ற 2 முக்கியமான பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹய்யுன் என்றால் கருத்து என்னென்றால் எப்பொழுதும் உயிரோடு இருப்பவன். அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு என்ன? அல்லாஹு தஆலா அவன் நிச்சயமாக மரணிக்க மாட்டான். அவன் எப்பொழுதும் உயிரோடு இருக்கக்கூடியவன். அதுபோல கய்யூம், அவன் எப்பொழுதும் நிலையானவன். அல்லாஹு தஆலா தன்னை கொண்டு நிலையாக இருப்பவன். இந்த படைப்பினங்களின் தேவைகள் அல்லாஹ்வுக்கு கிடையாது. படைப்பினங்களின் உதவியை கொண்டு அல்லாஹ் இந்த காரியங்களை உலகத்திலே செய்ய வேண்டிய தேவை கிடையாது. அவன் தன்னை கொண்டு நிலையானவன், எப்பொழுதும் நிலையானவன். இதான் 2 பண்பு. இந்த 2 பண்புள்ள ஒருவரிடத்தில் தான் ஒரு அடியான் உதவி கோர முடியும். அல்லாஹு தஆலா எப்பொழுதும் உயிருள்ளவன், அவன் எப்பொழுதும் நிலையானவன். இதே மாதிரி 2 பண்பு நாங்க பாடமாக்கின ஒரு முக்கியமான வசனத்திலையும் இருக்குது. ஆயத்துல் குர்சியில எப்படி? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அப்ப இந்த பண்பு 2 முக்கியமான பண்புகள். அப்ப இந்த 2 பண்புகளையும் சொல்லி நாம் அல்லாஹுவை அழைக்கிறோம். யா ஹய்யு, என்ன? எப்பொழுதும் உயிரோடு இருப்பவனே. யா கய்யூம், எப்பொழுதும் நிலையாக இருப்பவனே, தன்னை கொண்டு நிலையாக இருப்பவனே. அடியார்கள் படைப்பினங்களின் தேவைகள் அற்று தன்னை கொண்டு நிலையாக இருப்பவனே என்று கேட்டு அடுத்ததாக
பிரஹ்மதிக அஸ்தகீசு என்று சொல்றோம். உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நான் உன்னிடத்தில் உதவி கோருகின்றேன். அஸ்தகீசு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்திலும் அது வியாபித்திருக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத் என்ற இரக்கத்தின் அந்த 100 பங்காக பிரித்து ஒரு பங்கை இந்த உலகத்திலே அல்லாஹ் பிரித்து வழங்கி இருக்கிறான். இந்த உலகத்திலே மனிதனுக்கு காட்டுகிற இரக்கம், பறவைகள், மிருகங்கள், ஏனைய உயிரினங்கள் காட்டுகின்ற இரக்கங்கள் எல்லாம் 100ல் ஒரு பங்கு தான். மீதி உள்ள 99 ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா யாருக்கு வைத்திருக்கிறான்? மறுமை நாளில் சுவர்க்கவாதிகளுக்கு வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது இந்த உலகத்தில் அனைத்திலும் வியாபித்திருக்கிறது. அப்ப அந்த ரஹ்மத்தை கொண்டுதான் அஸ்தகீசு, நான் உதவி தேடுகிறேன். என்ன உதவி என்றால், அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு. அஸ்லிஹ் என்றால் சீர்படுத்தி விடு, சரியாக்கி தந்து விடு. லி எனக்கு, ஷஅனி என்றால் என்னுடைய விவகாரம், விடயங்கள், குல்லஹு அனைத்தையும், என்னுடைய விடயங்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் சீர்படுத்தி விடு, சரிப்படுத்தி விடு. என்னுடைய விடயங்கள் அனைத்தும் என்றால் என்னில் இருக்கிற விடயங்கள், என்னுடைய வீட்டிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய அயலவர்களிலே, என்னுடைய நண்பர்களிலே, என்னுடைய வேலையில், என்னுடைய படிப்பில், என்னுடைய ஆரோக்கியத்தில், இவை அனைத்திலும் இருக்கக்கூடிய விடயம் எல்லாம் அது. அந்த ஷஅன் குல்லுங்கிறது எல்லாம் வரும் அதுக்குள்ள. இவைகள் அனைத்தையும் யா அல்லாஹ் சரிப்படுத்தி விடு, சீர்படுத்தி விடு. வீட்டுல பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், தொழில பிரச்சனை இருக்கும், படிப்பில பிரச்சனை இருக்கும், உடம்புல ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கும், கவலை இருக்கும், துக்கம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்ப நாம் அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கிறோம்? அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு. யா அல்லாஹ் என்னுடைய காரியம் அனைத்தையும் சரிப்படுத்தி விடு, சீர்படுத்தி விடு. அல்லாஹ்விடத்திலே நாம் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதை கோரிக்கையை முன்வைக்க கூட அல்லாஹ்வை எப்படி கூப்பிட்டு சொல்றோம்? யா ஹய்யுன் யா ஹய்யு யா கய்யூம் என்று சொல்லி, பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று சொல்லித்தான் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு என்று கேட்கிறோம். கேட்டுட்டு கடைசியா என்ன சொல்றோம் என்றால், வலா தகில்னி இலா நஃப்ஸி. யா அல்லாஹ் என் விடயத்தை என்னிடத்தில் நீ பொறுப்பு சாட்டி விடாதே, என்னிடத்தில் நீ திருப்பி விடாதே. அதாவது உன் உதவி இல்லாமல் என்னை விட்டு விடாதே என்று சொல்றோம் நாங்கள். உன் உதவி இல்லாமல் என்னை விட்டு விடாதே. வலா தகில்னி இலா நஃப்ஸி. என்னுடைய பலவீனத்தில், என்னுடைய இயலாமையில் உன்னுடைய உதவி இல்லாமல் யா அல்லாஹ் என்னை விட்டு விடாதே. ஏனென்றால் அடியானை பொறுத்த வரையிலே அல்லாஹ்வுடைய உதவி என்பது அவனுக்கு கட்டாயம் தேவை. அல்லாஹ்வுடைய உதவியிலே இருந்து ஒருவன் தேவையற்றிருக்க முடியாது. அதான் நம்ம கேட்கும், யா அல்லாஹ் வலா தகில்னி இலா நஃப்ஸி, என் விடயங்களை எனக்கு என் மீது அப்படியே ஒப்படைத்து விடாதே, எனக்கு உதவி செய்யாம இருந்திராதே, என் பலவீனத்தில், என் இயலாமையில் என்னை அப்படியே விட்டு விடாதே என்று சொல்லிட்டு கடைசியா நம்ம சொல்ற வாசகம் என்றால் தர்ஃபத் ஐன். தர்ஃபத் ஐன் என்றால் கண் சிமிட்டுகின்ற வினாடி. கண் சிமிட்டுகின்ற வினாடி. உதாரணத்துக்கு நம்ம கண்ணை அப்படி சிமிட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? அவ்வளவு குயிக்கா முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு கூட யா அல்லாஹ் உன் உதவி இல்லாமல் என்னை விட்டு விடாது என்று வாச்சிக்கிறோம். ஒரு கண்ணை நாம திறந்து அந்த அப்படியோ முழிக்கம் தானே திறந்து அப்படி மூடுறோம், அந்த அளவுக்கு கூட, அந்த வினாடி அளவுக்கு கூட யா அல்லாஹ் உன் உதவி இல்லாமல் என்னை விட்டு விடாதே. என் அனைத்து விடயங்களையும் நான் உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன், என் அனைத்து விடயங்களையும் நீ சரிப்படுத்தி விடியா அல்லாஹ் என்று சொல்லி கேட்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் நிறைந்த ஒரு அழகான துவா இந்த துவா. இத ஆன்மீக உணர்வோடு கருத்துக்களை விளங்கி நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்துல ஒரு ரிலாக்ஸ், ஒரு அமைதி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓதி பாருங்க. என்ன அந்த துவா? யா ஹய்யு சொல்லுங்க. யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீசு அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி
தர்ஃபத ஐனின். விளங்கிதானே? அப்ப எப்பொழுதும் உயிரோடு இருப்பவனே, எப்பொழுதும் நிலையாக இருப்பவனே, உன் ரஹ்மத்தை கொண்டு உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன். என் காரியங்கள் அனைத்தையும் எனக்கு சீர்படுத்தி தந்துவிடு, என் பிரச்சனைகள் அனைத்தையும் எனக்கு தீர்த்து தந்துவிடு, என் விடயத்தை என்னில் நீ விட்டு விடாதே. கண் சிமிட்டுகின்ற ஒரு வினாடி பொழுதாக இருந்தாலும் எனக்கு உதவி செய்யாமல் யா அல்லாஹ் என்னை சும்மா விட்டுடாதே. எனக்கு உதவி செய்யாமல் என் பலவீனத்தில், என் இயலாமையில் அல்லாஹ் என்னை விட்டு விடாதே என்று கேட்கிற ஒரு பிரார்த்தனை. அப்ப இந்த துவாவை நாம் எல்லாரும் பாடமாக்கி காலையில ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் கேட்கணும். இந்த துவாவுடைய சிறப்பை பற்றி கடைசியா பார்ப்போம். நாங்க நசாயில வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, யாரு ஃபாத்திமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய யாரு? மகள். மகளுக்கு செய்த ஒரு வசியத்தில் உண்டு, ஒரு உபதேசத்தில் உண்டு. நீ காலை பொழுதை அடைந்தால், நீ மாலை பொழுதை அடைந்தால் இந்த துவாவை ஓதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப காலை பொழுதிலும் மாலை பொழுதிலும் இந்த துவாவை நீ ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன் மகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நசாயில வரக்கூடிய ஹதீஸ், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சில்சிலா சஹீஹா என்ற தொடரிலே இது ஹசன் என்ற தரத்தை சேர்ந்த ஹதீஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுபோல இன்னொரு ஹதீஸ் இருக்கு இந்த சிறப்புல, அதுல காலை மாலை என்று வரல, பொதுப்படையா வந்திருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கரபஹு அம்ருன் قال يا حي يا قيوم برحمتك استغيث என்று சொல்லுவாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டால், தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது கஷ்டங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துவாவை ஓதிக்கொள்வார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன விளங்குது எங்களுக்கு? இந்த துவாவை ஒருவர் காலையிலும் மாலையிலும் ஓதுகின்ற அதே நேரத்திலே ஏனைய நேரங்களிலும் அவர் ஓதலாம். இப்ப எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு திடீரென்று ஒரு பிரச்சனை வரும், மனசு கடும் பாரமா இருக்கும், உள்ளத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எனவே இந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துவா ஓதிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிக்கிறாங்கண்டா நாங்களும் எங்களுக்கு பிரச்சனைகள் வருகிற போது இந்த துவாவை என்ன செய்யணும்? ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இதனுடைய சிறப்பாக நாம் இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் முயற்சி எடுத்து துவாவை கட்டாயம் என்ன செய்யணும்? பாடமாக்கணும். அப்ப திரும்ப கடைசி அந்த துவாவை சொல்லி நான் முடிக்கிறேன். யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீசு அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின். அழகான ஒரு துவா, கருத்தாளம் மிக்க ஒரு துவா. மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், சிக்கல்கள், துன்பங்கள், கவலைகள் இவைகள் அனைத்தும் நீங்குவதற்கு இந்த துவா இன்ஷா அல்லாஹ் போதுமானது. கருத்தை விளங்கி ஓதி பாருங்க, உள்ளத்துக்கு இன்ஷா அல்லாஹ் மன அமைதி கிடைக்கும். அல்லாஹு தஆலா அந்த மன அமைதியை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.